இப்போ அடுத்த பகுதியாக என்ன அப்படின்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து லா யுஹிப்புனி இல்லா முஃமின் வலா யுபகிதுனி இல்லா முனாஃபிக், என்னை ஒரு நயவஞ்சகரை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார், என்னை ஒரு முஃமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் சம்பந்தமாக மௌலவி பிஜே அவர்கள் செய்த விமர்சனம் அதுதான் எனக்கு மிச்சம் உறுதிப்படுத்திச்சு. அவசரமாக என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த தகவல்களை அதாவது தேடி தேடி படித்து அப்படி போட்டுக்கிறாரு. முழுமையான ஒரு வாசிப்பு ஒன்று செய்யலை. அதில் என்னென்ன சொல்கிறாருன்னா, ஷுஐபுல் அர்னாவுத் முஸ்னத் அஹமதில் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாரு, தைஃபாக்குறாரு, கேள்வி கேட்குறாரு, விமர்சிக்கிறாரு அப்படின்றாரு. அதுக்கு பின்னால் இமாம் தாரகுத்னி வந்து எப்படி இவர் ஹதீஸை இந்த கொண்டு வரலாம், இந்த அப்படி அவர் இந்த முனாஃபிக் வந்து என்னது அந்த மாதிரி முனாஃபிக் ஆகிற முடியுமா, இந்த ஹதீஸ் அப்படியே கருத்தை தருமா என்ற மாதிரி தாரகுத்னி விமர்சிப்பதாக அந்த ஹதீஸை கேள்வி கேட்குறாரு தாரகுத்னி அப்படி என்று ஒரு ரெண்டாவது. அல்பானி இந்த ஹதீஸை என்ன செய்கிறாரு, இந்த ஹதீஸை லைஃப் ஆக்குகிறார் அப்படி என்று சொல்லி ஒரு பகுதி. அடுத்ததாக அதாவது ஷுஐபுல் அர்னாவுத், அடுத்தது என்னது அல்பானி, அடுத்ததாக வந்து தாரகுத்னி, அடுத்தாக இமாம் இப்னு தைமியா அப்படின்னு. உண்மை என்னண்டா, இந்த 4 பேருமே லைஃப் ஆக்கலை இந்த ஹதீஸை வந்து இந்த 4 பேருமே என்ன செய்யலை, லைஃப் ஆக்கலை. இப்போ விரிவான வாதத்துக்கு முன்னால் அதாவது இந்த இவங்க எல்லாரும் அதாவது அந்த லைஃப் ஆக்குற அந்த இதை பாருங்கள், தகவலை பாருங்கள். மௌலவி பிஜே சொல்கிறேன், இருந்து அர்னாவுத்தில் இருந்து இப்னு தைமியாவிலேருந்து பல தாரகுத்னியிலேருந்து பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இதை வந்து சரியில்லை என்று சொன்ன ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன கேட்குறாரு, இந்த ஒரு ஹதீஸ் ஆத்தன்டிக்கான சிமாத்தமாக வரும்போது எல்லாம் தள்ளி விட்டுற வேண்டியதானு கேட்குறாரு. அதனால் இது வந்து ஒரு சரியற்ற ஒரு வாதம். முதல்ல விளங்கிக்கணும், இது வந்து தவறான வாதத்தை அவர் வைக்கிறார். இருந்து அர்னாவுத்தில் இருந்து இப்னு தைமியாவிலேருந்து பல தாரகுத்னியிலேருந்து பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இதை வந்து சரியில்லை என்று சொன்ன ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேரும் சரியில்லைன்னு சொன்னாங்கன்றார், சரியன்னு தான் வாதிச்சுக்கிறாங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா, மௌலவி பிஜே எங்கிருந்து எடுத்து காட்டுறாரோ ஷுஐபுல் அர்னாவுத் வந்து இப்படி சொல்கிறாருன்னு அங்கே சரியன்றதுக்கான வாதத்தை தான் வச்சுக்கிறாரு. யார், ஷுஐபுல் அர்னாவுத். அதாவது மற்றவர்கள் சொல்கிற வாதத்தை எடுத்து பதில் சொல்லிக்க நிற்கிறார் ஷுஐபுல் அர்னாவுத். இவர் போகிற போக்கில் இவர் என்ன நினச்சாருன்னா, ஷுஐபுல் அர்னாவுத் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிட்டாரு, லைஃப் ஆக்கிட்டாரு அப்படின்னு நினச்சி அந்த வாதத்தை என்ன செய்கிறார், வைக்கிறார். இப்போ நீங்கள் அதாவது மௌலவி பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முழுமையான அந்த வாதத்தை என்ன செய்யுங்க பாருங்கள். இதுதான் பேசிக்காக முஜாஹித் எடுத்து வைக்கிற பிரதானமான அலியை வெறுத்தால், அலியை பகைத்தால், அலி மேலே கோபம் கொண்டால் அவன் ஒரு முனாஃபிக்குன்ற அளவுக்கு ஒரு பெரிய தரஜாவை பெற்றவருங்கிற இந்த ஹதீஸ் சொல்கிறார். இதில் எல்லாருமே அறிவிப்பாளர்கள்லாம் சரியான ஆட்களாக இருக்கிறாங்க. சரியான ஆட்களாக இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கிறது, என்னென்னு கேட்டால், இதில் வந்து அலிகிட்டேருந்து அறிவித்தவர் வந்து ஜிர்ருன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் அதி இப்னு சாபித் அறிவிக்கிறார். இந்த அதி இப்னு சாபித் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பகமானவராக இருந்தாலும் இவர் தான் அந்த பகுதியுடைய ஷியாவுடைய இமாம், ஷியாவுடைய பள்ளியுடைய ஹத்தீப், அங்கே உரை நிகழ்த்துறவர் அப்படிங்கிற அளவுக்கு 100% ஷியாக்காரர் யார், அதி இப்னு சாபித். ஆனால் ஹதீஸுகள்லாம் போய் சொல்ல மாட்டார், அதில் நம்பிக்கையான ஏற்றுக்குருவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காரராக இருப்பாரையானால் அந்த கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில் அவர் அறிவிக்கிற ஹதீஸுகளை மட்டும் தள்ளிடுவாங்க. முழு ஷியா என்று அறியப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய கருத்து அந்த ஷியா இசத்துக்கு உரிய கருத்தாக இருக்குமே, ஆனால் இதில் அவருடைய சொந்த கருத்தை நுழைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் ஹதீஸ்களையுடைய விதி. பொதுவாக இவர் நல்லவர். இதில் நல்லவர், தொழுகை, இபாதத்து, வணக்கம், நேர்மையாக நடக்கிறது, இதெல்லாம் மக்களால் அறியப்பட்ட வகையில் அதி இப்னு சாபித் என்பவர் வந்து நல்லவர் தான். நல்லவராக இருந்தாலும் இவர் வந்து 100% ஷியா. இவர் ஷியாவுடைய வாடை அடிப்பவர் கிடையாது. ஷியாவுடைய பள்ளியுடைய இமாம்கிட்ட வச்சுக்கிறீங்களேன், பார்த்துக்கிறீங்களேன், முழு ஷியா. இவர் முழு ஷியாவாக இருக்கிறதுனால இவர் இந்த கருத்து வந்து ஷியா கருத்துக்கு உள்ளதானே. என்னை விரும்புகிறது தான் முனாஃபிக் என்பதற்கும் முனாஃபிக் இல்லை என்பதற்கும் அடையாளம் என்கிற அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசப்பட்டுச்சுன்னு சொன்னால் இதுதான் ஷியாவுடைய பிரதானமான கொள்கை. அந்த கொள்கைக்கு ஏற்றதாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஹதீஸை வந்து இதை சரியில்லை என்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. இவர்கள்லாம் ஆய்வாளர்கள் மறுக்கிறார் என்று ஷுஐபுல் அர்னாவுத், அல்பானி, இமாம் இப்னு தைமியா, இமாம் தாரகுத்னி, அதை 4 பேர் தான் அவர் சுட்டி காட்டினார். மதிக்கக்கூடிய ஷுஐபுல் அர்னாவுத்துங்கிற அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவருடைய ஹதீஸை அறிஞர்கள் நிராகரித்து விட்டார்கள். ஏன்னு கேட்டால் பொதுவாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒக்கத் ரத் அஹ்லுல் இல்மி மின் மர்வியாத்தி சிகத்தி மாக்கான முவாஃபிகன் லி பித்அத்திஹி,
அவருடைய பிதத்துக்கு சார்பாக ஒரு ஹதீஸை நம்பகமானவர் அறிவித்திருப்பாரேயானால் அவருடைய அந்த கொள்கைக்காக வேண்டி அவர் மாற்றி அறிவித்திருப்பார் என்ற காரணத்தினால் அறிஞர்கள் இந்த மாதிரி ஹதீஸை தள்ளிடுவாங்க என்று யார் சொல்கிறா? இப்போ நவீன இவர் ஷுவைபுல் அர்னாவு சொல்கிறாராம், அறிஞர்கள் அவருடைய மாக்கான முவாஃபிகன் லி பிதஅத்திஹி, அந்த ஒரு பிதத்துவாதி அவருடைய அறிவிப்பை நம்ம எடுத்துக்கலாம், அவர் பிதத்துக்கு சார்பாக அறிவிப்பாரே அந்த அறிவிப்பை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிஞர்கள் இதை என்ன செய்திருக்கிறார்கள், இந்த பொதுவாக பிதத்வாதியோட இதை தட்டி விடுவார்கள் அப்படி என்று சொல்கிறாரு. இது எதுக்கு சொன்னார் தெரியுமா ஷுவைபுல் அர்னாவு? இங்கே ரத்து பண்ணுறதுக்கு அப்படி எதுவும் இல்லை, என்னை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார் அப்படி என்றதில் ஷியா கொள்கை என்ன இல்லை, விதத்துக்கு ஒத்திருந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க, தட்டி விடுவார்கள். இங்கே அப்படி என்ன இல்லை என்பதற்காகத்தான் அவர் என்ன செஞ்சார், அதை சொன்னார். இவர் என்ன நினச்சிட்டார் மௌலவி பிஜே அவர்கள், அவர் அப்படி நினைக்கிறதுனால இதில் விதத்துக்கான ஆதாரம் இருக்குது என்றதுனால ஷுவைபுல் அர்னாத் அப்படி சொன்னதாக நினச்சிட்டார். நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வாசிக்கிற டைமில் ஷுவைபுல் அர்னாத் என்ன சொன்னார்னு என்ன செஞ்சிடும், அதில் விளங்கிடும். சரி, இப்போ பாருங்கள், அது முழு தொடர்ச்சின்னு சொல்லிவிட்டு மௌலவி பிஜே அவர்களே பிதத்துவாதி ரிவாயத்தில் எப்படி நடக்கணும்னு ஒரு இடத்துல பேசுகிறாரு. அதை எதில் பேசுகிறார் தெரியுமா? நாங்கள் என்ன விஷயத்தை போட்டு காட்டினோமோ போன தடவை அதில் பேசுகிறார். காலத்து சலஃபில் உள்ள முக்கியமான ஒரு அறிஞர் சொல்கிறார். அதே மாதிரி தாரகுத்னி அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வந்திருக்குல்ல, இதை வந்ததை வைத்து தாரகுத்னியை விமர்சனம் பண்ணுறாரு. இவருடைய ஹதீஸை எப்படி அதில் பதிவு செய்யலாம் என்று முஸ்லீமை எதிர்த்து அவர் என்ன செய்கிறாரு, கேள்வியும் கேட்குறார். அதுக்கடுத்து தஹபி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸுடைய கருத்தே டேஞ்சராக இருக்கேங்கிறார். எப்படி இருக்குது, அலியை விரும்புகிறவன்லாம் மூமின்கிறீங்கள, அலியோடு இருந்த முக்கால்வாசி பேர் பக்கா கெட்டவங்களோட இருந்தாங்க. அலியோடு இருந்த உஸ்மானை கொன்றவர்களில் இருந்து எல்லா வகையிலையும் அவரை மாலிகுல் அஷ்தரில் இருந்து, அப்புறம் நேசிக்கிறோங்கிற பேரில் அவர்களில் புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டவர்களில் இருந்து, அவரோட களத்தில் நின்றவர்களில் இருந்து முக்கால்வாசி பேர் என்னவாக இருந்தாங்கன்னு கேட்டால் மூமினாக இருக்கவில்லை. மூமின்னா முழு மூமினாக இருக்கவில்லை. வெளிப்படையான லாயிலா இல்லா சொன்ன வகையில் அந்த முஸ்லீமர் கணக்கில் வருவாங்களே தவிர, அது தஹபி என்ன கேட்குறாரு, ஃபொகத் அஹபஹு கௌமன் லா ஹலாக்கலகும், நசீபில்லாத எத்தனை பேர் அவரை நேசித்திருக்கிறார்கள். மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாதவன்லாம் அவனை நேசிக்கிறான். அவன் ஈமானுக்கு அடையாளமா? அவரை விரும்பினது தான் ஈமானுக்கு அடையாளம்னா அவர் கூட இருந்த எல்லாரும் பக்காவான ஆளுக்குங்கிற ஒரு கருத்து வருது. அதே மாதிரி அபோஹலஹு ஜஹலி கௌமின் மின நவாசிவி, அதே மாதிரி நான் அந்த அலியை ரொம்ப வெறுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்காங்கல்ல, அவங்களும் அலி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெறுத்திருக்கிறாங்க. அலியை பிடிக்காத நாசிபியாக்கள் வெறுத்திருக்கிறாங்க. இது போக இது இந்த கருத்து சரி என்று வைத்து கொண்டால் இப்போ ஆயிஷா நாகிய மூமின் கிடையாது. என்கிட்ட அலியை சண்டைக்கு அடுத்த பகுதி போகிறார் இன்ஷால்லா. இது விளக்கு, இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கொள்ளோண்டு விளக்கத்தில் இமாம் இப்னு தய்மிய்யா மின்ஹாஜ் சுன்னாலிருந்து அடுத்த பகுதிக்கு வருவோம். ஆனால் இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக தான் இப்போ ஃபஸ்ட்டு பேச்சு. இப்போது மௌலவி பிஜே இதில் பல தவறு விடுறார் எல்லாம். அதாவது இந்த ஆரம்பத்தில் உள்ள நுணுக்கமான வாசிப்பல் அது என்ன செய்கிறான்னா, முதலாவது பிதத்வாதிகளுடைய அறிவிப்பில் எது பிதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பாக இருக்குதோ அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. மற்ற அறிவிப்புகள் என்ன செய்யலாம், எடுக்கலாம்னு மௌலவி பிஜே சொல்கிறாரு. இந்த வாதமே முதலாவது பிள்ளை. ஒரு சில அறிஞர்கள் அந்த கருத்தில் ஈக்கிறாங்க, பிதத்வாதிகளுடைய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பகமானவராக இருந்தால் அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவரோட பிதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு சில அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஏகமனதாலாம் இல்லை, அறிஞர்கள் எல்லோருமே ஏகமனதாலாம் அந்த கருத்தில் இல்லை. ஏனென்றா ஒரு ஆள் நம்பகமானவர்னு முடிவெடுத்துட்டா, அவர் முஸ்லீம்னு முடிவெடுத்துட்டா, அவர் பிதத்துக்கு சார்பாக அறிவிச்சா எடுத்துக்கூடாது. அப்போ பொய்யரே. அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறாரு, பிதத்துக்கு சார்பான அறிவிப்பு செஞ்சால் தட்டி விடுறோம், பிதத்துக்கு சார்பு இல்லாமல் தந்தால் எடுத்துக்கொள்கிறோன்னா அப்போ அவர் பொய்யரு. ஏன் பிதத்துக்கு சார்பாக அறிவிக்கிறாருண்டா நாங்கள் ஏன் தட்டுறது அப்படின்னு அவர் கட்டிக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, கட்டிக்கிறாரு, உருவாக்கிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ பிதத்துக்கு சார்பாக வளைச்சி விடுவார், சொற்களை திரிச்சு விடுவார், அறிவிப்பை பிரட்டி விடுவார் அப்படின்னா அவர் எப்பயும் எடுக்கக்கூடாது. பிதத் சார்பாக அறிவிக்கிற இதில் மட்டுமல்ல எடுக்கக்கூடாது, அவரை எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, எந்த அறிவிப்புலையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அதனால் சரியான நிலைப்பாடு எதெண்டா, நீங்கள் எனக்கு மறுப்பு சொல்கிறதுக்கு முன்னால் உள்ள நிலைப்பாடு, நீங்கள் மறுப்பு சொல்கிறதுக்கு முன்னால் என்ன நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னு பாருங்கள். மறுப்பு சொல்கிறதுக்கு முன்னால் பிதத்வாதியுடைய நிலைப்பாடு விஷயத்தில் மௌலவி பிஜே அவர்களுடைய இதை பாருங்கள். அதே மாதிரி அவர்கிட்ட அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிக்கிறாரா, இவர் ஒரு உண்மையாளர் தான். ஆனால் இவர் ஜஹ்மியா என்கிற ஒரு கொள்கையில் உள்ளவர் என்று விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஹதீஸில் அது பாதிக்காது. புகாரில் உள்ள ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களே ஜஹ்மியாக்கள் இருக்கிறாங்க, கத்ரியாக்கள் இருக்கிறாங்க, பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க.
ஆனால் நாணய நேர்மை உண்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு ஹதீஸ் கலையில் பார்ப்பது கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் ஜஹமிங்கிற அது ஒரு மேட்டரே கிடையாது. இவர் ஒரு உண்மையான ஒரு ஆள். ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் அறிவிக்கிறார். அந்த இதில் வந்து அவர் என்ன அப்போ சொல்கிறாருன்னு சொன்னால், ஹிஷாம் இப்னு அம்மாருக்கு அவர் ஜஹ்மி என்ற ஒரு வாதத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் ஒரு ஜஹ்மியா கொள்கை என்ற வாதத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஜஹ்மியா கொள்கை அப்படி என்றால் அது ஒரு பிதத்து. அந்த பிதத்துவாதிட்டு அறிவிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நம்பகமானவர் தான் முக்கியம். நம்பகமானவரோட செய்தியை நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். அவர் ஜஹ்மி கொள்கையா எந்த கொள்கையான்றது நமக்கு என்னது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அவர் வந்து பிதத்தின் பக்கம் என்ன அழைக்கக்கூடியவராக இருக்கிறாரா, அல்லது பிதத்துடைய சப்ஜெக்ட் அந்த கருத்துக்கு ஆதரவாக அந்த ஹதீஸ் அறிவிச்சிக்கிறாரா இல்லைன்றதை பற்றியெல்லாம் மௌலவி பிஜி அவரும் என்ன செய்யலை, பேசலை. இதே ஹிஷாம் இப்னு அம்மாருக்கு அவர் ஜஹ்மி கொள்கை என்று சொல்லிட்டு ஜஹ்மி கொள்கை உள்ளவராக விமர்சிக்கப்பட்டு அது ஒரு விஷயமே அல்ல, அது ஒரு பிரச்சனையே அல்ல. மௌலவி பிஜி அவர்கள் பதிவு செஞ்ச பல உசூல் ஹதீஸுடைய பேச்சுக்களில் இதுக்கு முன்னால் பேசுகிறதில் எனக்கு தெரிஞ்சு பிதத்துவாதி பிதத்துக்கு சார்பாக அறிவித்தால் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஏகமனதாக இருக்கிறதாக எங்கேயும் என்ன செய்யலை, அவர் தகவல் போடலை. இந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, இந்த வாதத்தில் மட்டும்தான் பிதத்துவாதிக்கு சார்பாக அறிவிக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யக்கூடாது, அது வந்து எடுக்கக்கூடாதுன்றாங்க. இந்த வாதமே உண்மையிலே அடிப்படையில் தப்பு. இந்த வாதம் வந்து அடிப்படையில் தப்பு. என்ன காரணம் என்றால், ஒரு ஆளை நம்பகமானவர்னு முடிவெடுத்துட்டோம், அவர் முஸ்லீம் என்று முடிவெடுத்துட்டோம். அவரோட பிதத்துவாதியாக இருந்தாலும் அவர் நம்பகமானவராக இருந்தால் அவரோட விஷயத்துக்கு சார்பாக அறிவித்தாலும் சரி எதிராக அறிவித்தாலும் சரி அவரோட நம்பகத்தன்மை தானே முக்கியம் இங்கே. அப்போ அந்த செய்தியை நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நமக்கு எதிரானதை உள்ள மாதிரி என்ன செஞ்சிடும், அது ஆகிவிடும் என்பதை நம்ம புரிந்துக்கும். அல்லது அவர் பொய் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு என்ன செய்ய வேண்டி வரும், நம்ம சொல்ல வேண்டி வரும். அந்த வாதம் பிழை. அந்த கருத்து தான் மௌலவி பிஜியுடைய நிலைப்பாடும். ஆனால் இந்த இடத்துல அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாரு, மாறுகிறார். இது ஒரு பிழையான நிலைப்பாடு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஷுவைபல் அர்னாவுத் அப்படி சொல்வதாக மௌலவி பிஜே சொல்கிறார் தானே. இப்போ பாருங்கள், ஷுவைபல் அர்னாவுத்துடைய செய்தியை முஸ்னத் அஹமதுலேருந்து என்ன செய்கிறேன், நான் வாசிக்கிறேன். இந்த செய்தி அதான் முழுசாக வாசித்தா தான் ஷுவைபல் அர்னாவுத் என்ன சொன்னார்னு விளங்கும். ஷுவைபல் அர்னாவுத் இதை பலகீனப்படுத்துகிறவங்களுக்கு மறுப்பு சொல்கிறார். ஆனால் பிஜே சொல்கிறார் பலகீனப்படுத்துகிறார். இவர்கள் நம்பக்கூடிய அந்த சலபி அறிஞர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், பலகீனப்படுத்துகிறார். சரியா, பலகீனப்படுத்துவதாக சொல்கிறார். இஸ்னாதுஹு அலா ஷர்த்தி ஷைஹைன். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இமாமுடைய நிபந்தனைக்கு உட்பட அந்த நிபந்தனையில் இது இருக்கிறது. இந்த அறிவிப்பால் வரிசை புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களை கொண்டு இருக்கிறது. இல்லா அன்ன அதீபின் சாபித் வைன் அஹ்ரஜாலஹு. இருந்தாலும் இதில் வரக்கூடிய அதீபுனு சாபித், எந்த ஹதீஸில் என்னை மோமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டான்னு வர ஹதீஸுக்குதே, அதில் வரக்கூடிய அதீபுனு சாபித் என்றவர் புகாரி முஸ்லிம் அவருக்கு பதிவு செய்திருந்தாலும் காலஃபிஹி ஷுபா அவரை விமர்சித்திருக்கிறார். கான ரஃபாஅன், அதாவது மௌகூஃப்களை நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை ரசூல்லாங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருவார், அறிவித்து விடுவார். அந்த ஒரு பிரச்சனை அவற்றை தவறுதலின் காரணமாக இருக்கு, நேர்மையில் இல்லை, தவறுதல் அப்படி அறிவிச்சிருவார். இது ஷுபாட விமர்சனம். வகால அஹ்மத் கான யதஷய்யா. இமாம் அதாவது மௌலவி பிஜி அவர்கள் கூட இந்த ஷுபாட விமர்சனத்தை ஏற்றுக்கலை. நம்பகமானவர் தான், அவர் ஹதீஸை ஏற்றுக்கலாம், அந்த குறைகள்லாம் அவர் எதுவும் சொல்லலை. ஷியா விமர்சனத்தை மட்டும் தான் சொல்கிறார். வகால அஹமது பின் அம்பல் சொல்கிறார் கான யதஷய்யா, இவர் ஷியா கொள்கையில் இருந்தார். வகால இப்னு மயீன் ஷியஈன் முஃப்ரித், இவர் வந்து அளவு கடந்த ஷியா, இவர் இப்னு மயீன் சொல்கிறார். வகால தாரகுத்னி, இமாம் தாரகுத்னி சொல்கிறாரு சிகத்துன் இல்லா அன்னஹு கான காலியன் ஃபித் தஷய்யு, நம்பகமானவர் இவர், ஆனால் ஷியா கொள்கையில் என்ன செஞ்சார், அதாவது எல்லை கடந்தவராக இருந்தார். இதை ஷுவைபல் அர்னாவுத் பதிவு செய்கிறார். இந்த விமர்சனம் இவருக்கு இருக்குது. குல்னா, நாங்கள் பதில் சொல்கிறோம். இதுதான் போய் இதை பார்க்கல. இவ்வளோ விமர்சனத்தை ஷுவைபல் அர்னாவுத் வச்சுட்டு அப்படி விமர்சனம் என்றால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம்டா, வகத் ரத்த அஹ்லுல் இல்மின் மர்வியாத்தி சிகா மாகான முவாஃபிகன் லி பித்அத்திஹி. இல்லைங்களா, அதாவது பிதத்துக்கு ஒத்த மாதிரி அறிவிச்சா தான் பிதத்வாதியுடைய அறிவிப்புகளை அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஷுவைபல் அர்னாவுத் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா, இந்த அறிவிப்பு என்ன பிதத்துக்கு ஒத்த அறிவிப்பு அல்ல. என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு விரும்பினா ஒத்த வந்து என்ன அவன் மூமின் என்றதும், அவரை வந்து வெறுத்தா காஃபிர் இந்த முனாஃபிக் அப்படி என்று சொல்கிறதும் அதாவது கெட்ட அடையாளம் உண்டு அல்ல. ஒரு ஈமான் உள்ளம் அப்படி விரும்பினான்னா அது கெட்ட அடையாளம் உண்டு. அலியை தான் விரும்ப வேண்டும், மற்றவர்களை விரும்பாட்டியும் என்று வந்தால் தான் பிரச்சனை. அலியை பகைத்தால் தான் நயவஞ்சகத்தனம், மற்றவங்களை பகைச்சா நயவஞ்சகத்தனம் இல்லை என்றது தான் பிரச்சனை. அப்படி வரல. என்ன ஒரு மூமின், எல்லா நபித்தோழர்களும் ஒரு மூமின் என்ன செய்ய விரும்புவோம். அப்போ அலியை ஒருத்தர் பகைக்கிறார்னா ஏதோ ஒரு காரணமாக அவரை வந்து வெறுக்கிறார் அப்படி என்று சொன்னால் அது என்ன நிஃபாக்கு கூட அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறேன். இது ஷியாக்குரிய சப்ஜெக்ட் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அதாவது நாங்கள் என்ன பதிலாக சொல்லுவோம் இதுக்கு என்னென்னா, ஷியாக்காரராக இருந்தாலும் பிதத்துக்கு ஒத்து அறிவிச்சா தான் நாங்கள் என்ன செய்யணும், மறுக்கணும். அப்படின்னா ஷுவைபல் அர்னாவுத்துடைய பார்வையில் என்னது, இது பிதத்துக்கு ஒத்த அறிவிப்பில்லை. இதோட முடிச்சா கூட மௌலவி பிஜேவிக்கு மறுப்பு சொல்லலாம். நீங்கள் அப்படி வழங்குறீங்கன்னா எப்படி வழங்குறேன், அப்படி இல்லை. வகத் இன்தகத தாரகுத்னி, அடுத்த மறுப்பு.
வக்கது இன்தகத தாரகுத்னி. இப்போ முதலாவது சொல்லிட்டு பதில சொல்லிட்டாரு. அடுத்தது வக்கது இன்தகத தாரகுத்னி ஃபி ததப்பு அல் இல்சாமாத் வ ததப்பு அன் இமாம் தாரகுத்னிக்கு ஒரு புத்தகம் இருக்கு. அது என்ன செய்வார்னா சஹீல் புகாரிலையும் சஹீ முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸுகளை விமர்சிப்பார். அந்த விமர்சனம் என்றது எந்த அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக சொல்லல, லைஃப்ன்றதுனால தான் விமர்சிப்பார்னு சொல்ல வரல. புகாரி ஒரு நிபந்தனை வச்சுக்கிறாரு, முஸ்லீம் ஒரு நிபந்தனை வச்சுக்கிறார். அந்த நிபந்தனையுடைய இடத்துக்கு இது என்ன செய்யலை வரல என்ற கருத்திலையும் இருக்குது, லைவ் என்ற கருத்திலையும் இருக்குது, அல்லது நபித்தோடர கூட்டு ஹதீஸா வந்திருக்குது அப்படி என்ற கருத்திலையும் இருக்குது. அதில் அவ்வளோதான். அந்த புத்தகம் இல்சாமாத் ஒத்த தபுன்ற புத்தகம். அதில் தாரகுத்னி சொல்கிறாரு, அதாவது தாரகுத்னி விமர்சிக்கிறார் முஸ்லிமை இஹ்ராஜிஹி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீதை பதிவு செய்ததுக்காக விமர்சிக்கிறார். ஃபகால எப்படி சொல்கிறாருன்னா வகது அஹ்ரஜ முஸ்லிம், தாரகுத்னியோட வார்த்தையை பாருங்கள், இந்த ஹதீதை முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார். ஹதீஸ அதீபுனு சாபித், அதீபுனு சாபித்துடைய ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். வல்லதி ஃபலக்கல் ஹப்பா, விதையை பிளந்தவன் மீது சத்தியமாக என்ன மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டான், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டான் ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். தாரகுத்னி விமர்சனத்தை பாருங்கள். வலம் யுஹ்ரிஜ்ஹுல் புகாரி, இதை புகாரி பதிவு செய்யவில்லை. இவ்வளோதான். இதை தவிர தாரகுத்னி வேறு எதுவும் சொல்லலை. சரியா? இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் மௌலை பிஜே ஒரு பதில் சொல்கிறாரு. நான் குனூத் சம்பந்தமாக சொல்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸ் புகாரியில் வரவில்லை, முஸ்லீமில் வரவில்லை என்ற ஒரு பதில் சொல்லி இந்த கிரந்தத்தெலாம் வருது, இந்த அடிப்படையில் லைஃபானதுன்ற அதுக்கு மௌலை பிஜே பதில் சொல்கிறாரு, இந்த விமர்சனமே முதல்ல அடிப்படையில் தப்பு, புகாரி பதியல்ல முஸ்லீம் பதியல்ன்ற ஒரு வாதமா அப்படின்னு கேட்குறாரு பிஜே. இதெல்லாம் ஒரு வாதமானு கேட்குறாரு. ஒத்தர் அறிவிச்சாலும் அறிவிப்பு தான், ஹதீஸ் ஐயா இல்லையா அப்படி தான் பார்க்கணும். புகாரி பதியவில்லை முஸ்லீம் பதியவில்லைன்னு பார்க்கக்கூடாது. மௌலை பிஜே என்ன செய்கிற சொல்கிறது, இது புதுசாக பேசுனது, இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே என்னது மௌலவி பிஜே பேசினது. அப்போது இமாம் அதாவது முஸ்லீம் என்ன முஸ்லீமுக்கு என்ன விமர்சிக்கிறார் தாரகுத்னி, புகாரி பதிவு இல்லைன்றார், வேற ஒன்றும் சொல்லலை. அப்போ அப்படி வந்தால் புகாரியோட தரத்தில் இது இல்லை என்ற அர்த்தத்தில் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாமே தவிர புகாரி தரத்தில் தான் எல்லா ஹதீஸும் என்ன இருக்கணும் நிபந்தனை இல்லை. சரி, இது தாரகுத்னி விமர்சிக்கிறார் தானே. இப்போ நம்ம யார் விமர்சனத்தை பார்த்துருக்கிறோம், ஷுவைப் அர்னாவுத் தாரகுத்னி இப்படி விமர்சித்திருக்கிறார் என்று சொல்லிட்டு குல்னா, எங்கட பதில் என்ன தெரியுமா, யார் ஷுவைப் அர்னா சொல்கிறார், இதுக்கு எங்களுடைய பதில் என்ன தெரியுமா, வகது இத்தஃபக ஷேഖானி அல் புகாரி வ முஸ்லிம் அலா இஹ்ராஜி ஹதீதி அல் அன்சார் லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுபகிதுஹும் இல்லா முனாஃபிக். சுப்ஹானல்லாஹ், மௌலவி பிஜே இதை வந்து அதை அடையாளம் காட்டவே இல்லையே. மக்கள் கேட்குற டைமில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், ஏன் அவர் அப்படி அடையாளம் காட்ட போகிறான்னு விளங்கல. என்ன சொல்கிறாருண்டா ஷுவைப் அர்னாவுத், நாங்கள் என்ன பதிலாக சொல்லுவோம்டா, புகாரியும் முஸ்லீமும், புகாரியில் 3783, முஸ்லீமில் 75வது ஹதீஸ், அதாவது அரபு நம்பரில் 75, புகாரி முஸ்லீம் உடன்பாடாக அறிவித்திருக்கிறார்கள். அல் அன்சார், அன்சார்கள் லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், மூமினை தவிர அன்சார்களை வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள். வலா யுபகிதுஹும் இல்லா முனாஃபிக், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ் ஃபமன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லா, யார் அவர்களை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் தாலா விரும்புவான். வமன் அபகதஹும் அபகதஹுல்லா, யார் அவரை வெறுக்கிறார்களோ அல்லாஹ் தாலா அவர்களை வெறுப்பான். இந்த ஹதீஸ் யார் அறிவிச்சது தெரியுமா, அதீபுனு சாபித் தான். யாரை சியாக்காரன்னு சொல்கிறாங்களோ அவர் தான் இந்த ஹதீஸை அறிவித்தது. அலி ரதியுல்லாஹு சம்பந்தமான ஹதீஸ் அறிவிக்கிறாரு, என்னை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார்னு, அந்த ஹதீஸ் அறிவித்ததும் அதீபுனு சாபித். இந்த ஹதீஸ் அன்சார்களை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார் ஹதீஸ் அறிவிச்சது என்னது, அதீபுனு சாபித். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் 2லேயும் வருது. அதீபுனு சாபித் வழியா எந்த ஆளை ஷியாக்காரன்னு சொல்கிறாங்களோ அந்த ஆள் தான் அன்சார்களை விரும்பினா என்ன, அவர் வந்து மூமின், அன்சார்களை வெறுத்தா அவர் முனாஃபிக்னு சொல்கிறத அவர் தான் அறிவிக்கிறாரு. அதை எடுத்துக்கொள்வாராம் பிஜே, அதை சொல்கிறாரு. ஆனால் அலி ரதியுல்லாஹு விரும்பினா அவர் மூமின், அதை எடுத்துக்கொள்ள மாட்டாரான். இது என்ன நிலைப்பாடு இது? அதீபுனு சாபித் வந்து அவ்வளோ வடிகட்டிய ஷியாக்காரராக இருந்தால் இந்த ஹதீஸ் அறிவிப்பாரா? எந்த ஹதீஸை? அன்சார்களை வெறுக்கிறவ தான் ஷியாக்கள். அன்சார்களை, குறைஷிகளை, இந்த அஹ்லுல் பைத் என்ற ஒரு குழுவினரை தவிர மற்ற எல்லாரையும் வெறுக்கிறவங்க தான் ஷியாக்கள். அவர் அந்த அதீபுனு சாபித் புகாரியில் பதிவு செய்கிறவர், அவர் வழியாக வரக்கூடிய செய்தான் அவர்களை இவரை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள். அன்சார்களை அவர்களை தவிர, மூமின்களை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை விரும்புகின்றவனை விரும்புகிறான், அவர்களை வெறுக்கின்றவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த ஹதீஸ மின் தரீக் ஷுஅபான் அதீ பின் சாபித் அனில் பரா இப்னு ஆசிப் ரஃபஅஹு, சரியா, அதை மர்ஃபுவாக இதை அறிவிச்சுக்கிறாரு. இது யார் சொல்கிறாரு? ஷுவைப் அர்னாவுத் பதிவு செஞ்சுட்டு சொல்கிறாரு, இந்த ஹதீஸையும் அதீ பின் சாபித் தானே அறிவிக்கிறாரு. இது புகாரிலையும் வருது, முஸ்லீம்லேயும் வருது. அந்த ஹதீஸ் முஸ்லீமில் வந்தால் மலிரவன் செய்தி, இது புகாரிலையும் முஸ்லீம்லேயும் வருது. அப்படி இருக்கிற டைமில் தாரகுத்னியுடைய விமர்சனத்தை என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற கருத்துப்பட ஷுவைப் அர்னாவுத் சொல்கிறார். சரியா, ரைட். அடுத்தது வகால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு தைமியா மின்ஹாஜ் சுன்னால சொல்கிறாரு. இமாம் இப்னு தைமியா மின்ஹாஜ் சுன்னால சொல்கிறாரு. அப்படி என்று அடுத்த பதில் என்ன செய்கிறார் சொல்லிக்கன்னு போகிறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அஸ்ஸாதிஸ் 6வது இதை ஷுவைப் அர்னாவுத் பதில் இதெல்லாம் அன்னஃபி சஹீ அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அந்த அன்சார்களை விரும்புகிற சம்பந்தமான செய்தியை சொல்லிட்டு
அதே போல் இன்னொரு அறிவிப்பையும் சொல்லிட்டு ஃபகான மஅரிஃபத்துல் முனாஃபிகீன ஃபீ லஹ்னிஹிம் பி புக்தில் அன்சாரி அவுலா ஃபஇன்ன ஹாதிஹில் அஹாதீஸ் அஸஹ் மிம்மா யுர்வா அன் அலியின் அன்னஹு கால ல அஹ்துன் நபியில் உம்மி. அதாவது இந்த செய்தியை சொல்லிட்டு போகிறார். அதாவது அன்சார்களை விரும்பினா அவர் முஃமின் என்ற ஹதீஸ் அதாவது அங்கீகரிக்கத்தக்க தகுதியில் மிகவும் தகுதியானது. ஏன்னா அது புகாரிலையும் வந்திருக்குது, முஸ்லீம்லேயும் வந்திருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முஃமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டான் என்றது ஃபமின் அஃப்ராதி முஸ்லிம், இது முஸ்லீமில் மட்டும்தான் வந்திருக்குது. வஹுவ மின் ரிவாயத்தி அதீபின் சாபித், இது அதீபுன் சாபித் அந்த ஷியாக்கார் வழியான அறிவிப்பு. வல் புகாரி அரத அன் ஹாதல் ஹதீஸி பிஹிலாஃபி ஹதீஸில் அன்சார், புகாரி இதை பதிவு செய்யலை, அன்சார் ஹதீஸை புகாரிலையும் பதிவு செஞ்சுக்கிறாரு, முஸ்லீம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபஇன்னஹு மிம்மா இத்தஃபக அலைஹி அஹ்லு ஸஹீஹ் குல்லுஹும் அல் புகாரி வகைருஹு. அதாவது புகாரி முஸ்லிம் ரெண்டு பேருமே என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த ஹதீஸை ஏற்று பதிவு செய்திருக்கிறார்கள். வ அஹ்லுல் இல்மி யஅலமூன யகீனன் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலஹு, அறிஞர்கள் எல்லோருமே என்னது உறுதியாக அறிந்து கொள்வார்கள், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ ஹதீஸு அலியின், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்கே கத் ஷக்க ஃபீஹி பஅதுஹும், சில அறிஞர்கள் அதில் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள், இது யார் பதிவு செய்கிறார், இமாம் இப்னு தைமியா. ஆனால் இமாம் இப்னு தைமியாவோட பார்வையிலும் இந்த ஹதீஸ் சஹீஹ், நான் இப்போ மின்ஹாஜு சுன்னா வாசிப்பனே அதில், ஆனால் தரத்தை தான் என்ன செய்யற கம்பேர் பண்ணுறாரு. இது முதல் தரத்தில் இருக்குது, இது ரெண்டாவது தரத்தில் இருக்கிறது, புகாரியில் வரலன்றதானே தவிர மற்றபடி ரெண்டாம் தரத்தில் இருக்கின்ற இமாம் இப்னு தைமியாவோட கருத்து தாண்டத்தை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற யாரோட கருத்து, ஷுவைப் அல்-அர்னாவுத் சொல்லிக்கண்டி இப்னு தைமியாவோட கருத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் இமாம் ஸஹாபியோட கருத்தை சொல்கிறார். யார் இப்போ பிஜே என்ன செய்கிறார், இமாம் ஸஹாபியை இங்கே தான் எடுத்தார், இப்னு தைமியா இங்கே தான் எடுத்தார், தாரகுத்னி இங்கே தான் எடுத்தார், ஷுவைப் அல்-அர்னாவுத் இங்கே தான் எடுத்தார். மூணுக்கு யார் பதில் சொல்லிக்கிறாரு, ஷுவைப் அல்-அர்னாவுத். சரியா, இமாம் ஸஹாபி சியர் ஆலாமின் நுபலால சொன்னதாக ஒரு செய்தியை போடுறார். போட்டுட்டு இந்த ஹதீஸை அது முழுசாக வாசிக்கலை, மறுப்பில் வாசிச்சிருந்தா கூட பரவாயில்ல. இமாம் ஸஹாபி சொல்கிறார், சியர் நுபலால வருவதாக ஷுவைப் அல்-அர்னாவுத் முஸ்னத் அஹ்மத் கீழே பதிவு செய்கிறாரு. வக்கத் ஜமாஅத்து துருக் ஹதீஸி தைர் ஃபி ஜுஸன், தைர் பறவை சம்பந்தமான ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். சரியா, அது ஒரு சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட். சரியா, அந்த ஹதீஸை நான் முழு இஸ்னாதெல்லாம் தொகுத்திருக்கிறேன், முழு ஹதீஸோட இஸ்னாதை தொகுத்திருக்கிறேன். இமாம் ஸஹாபி சொல்றாரு, வ துருக்க ஹதீஸி மன் குன்து மௌலாஹு ஃப அலியுன் மௌலாஹு, நான் யாருக்கு பொறுப்பாளனாக இருக்கிறேனோ அவருக்கு அலி பொறுப்பாளனாக இருப்பார் என்ற ஹதீஸை நான் தொகுத்திருக்கிறேன். வஹுவ அஸஹ், அது மிகவும் சரியானது, அந்த ஹதீஸ் மிகவும் சரியானது. வ அஸஹு மின்ஹுமா, இமாம் ஸஹாபி சொல்றார், இந்த ரெண்டை விட மிகவும் சஹீஹானது எது தெரியுமா, மா அஹ்ரஜஹு முஸ்லிமன் அலி, அலி ரலியல்லாஹு வழியாக முஸ்லீம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், என்னை ஒரு முஃமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் பகைக்க மாட்டார்னு இமாம் ஸஹாபி சொல்கிறாரு. இந்த ஹதீஸ் இந்த ரெண்டை விட என்னது சஹீஹானது. ஆனால் வஹாதா அஷ்கலு ஸலாதா, புரிஞ்சு கொள்வதில் இந்த 3 ஹதீஸிலையும் இந்த ஹதீஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனதுன்றார். அதாவது புரிஞ்சு கொள்றதுல இது கொஞ்சம் நிறைய குழப்பமானது. சஹீஹ் என்ற தரத்தில் இந்த 3ஐ விட இந்த 3வது தான் என்ன மிகவும் பலமானது. அப்போ தான் பிஜே சொல்கிற அந்த வார்த்தை ஃபக்கத் அஹப்பஹு கௌமுன் லா ஹலாக லஹும், அதாவது எந்த விதமான அதாவது ஈமானே இல்லாத என்று சொல்கிற அளவுக்கான மக்கள் அவர்களை விரும்பி இருக்கிறார்கள், அதாவது நியாயமே இல்லாத மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். வ அப்கலஹு பி ஜஹ்லின், அறியாமையின் காரணமாக, எப்படி அறியாமையின் காரணமாக கௌமும் மினன் நவாசிப், அலியை வெறுக்கக்கூடியவர்கள் சிலர் வெறுத்திருக்கிறார்கள், அறியாமையின் காரணமாக வெறுத்திருக்கிறார். அறியாமையின் காரணமாக வெறுத்தவரை நயவஞ்சகர் லிஸ்ட்டில் எப்படி என்ன செய்கிறது சேர்க்கிறது. இதனால் இது கொஞ்சம் அந்த ஹதீஸுடைய கருத்தில் அது ஒரு கொஞ்சம் குழப்பமானது என்று ஃபல்லாஹு அலம் என்று சொல்லி முடிக்கிறார் இமாம் ஸஹாபி. இப்போ இப்னு தைமியாவோட கருத்தை கொண்டு வரார் யார், ஷுவைப் அல்-அர்னாவுத். இமாம் ஸஹாபியோட கருத்தை கொண்டு வரார் யார், ஷுவைப் அல்-அர்னாவுத். இமாம் இப்னு தைமியா என்ன சொல்கிறாரு, இது புகாரி பதிவு இல்லை, முஸ்லீம் பதிவு செஞ்சுக்கிறாரு. புகார் ஹதீஸ் எல்லோரும் ஏற்றுக்கண்டது, முஸ்லீம் ஹதீஸ் சிலர் என்னது சந்தேகப்பட்டுக்கிறாங்க அப்படின்றார். ஆனால் இப்னு தைமியாவோட பார்வையிலே அந்த ஹதீஸ் சஹீஹ் தான், நான் இப்னு தைமியாவோட சப்ஜெக்ட் வரைக்கும் வழங்கப்படுத்துவேன். இமாம் ஸஹாபி இதிலே சஹீஹ் என்றார், இதிலேயே மிகவும் சஹீஹானதுன்றார். இமாம் ஸஹாபி இன்னும் மற்ற கிரந்தங்கள் நான் கொண்டு வரேன். அது 2. இப்போ 3வது, இப்போ நாம் படிச்சுட்டு யாரை, ஷுவைப் அல்-அர்னாவுத்தை. ஷுவைப் அல்-அர்னாவுத்தை பதில் சொல்கிறார், குல்னா, இதுக்கெல்லாம் எங்கட பதில் என்ன தெரியுமான்றார். அதை வாசிக்கல விஜய், சொல்லிட்டு ஒன்று மறுப்பு தான் சொல்லிக்கிறார். அதில் அவன் எப்படி ஷுவைப் அல்-அர்னாவுத்தை நீங்கள் ஆதரவாளர் லிஸ்ட்டில் சேர்த்து சொல்லுவீங்க. ஷுவைப் குல்னா வக்கத் ரத்த பஅதுஹும் ஹாதல் இஷ்கால், சில அறிஞர்கள் அந்த குழப்பம் இருக்கிறதை மறுத்திருக்கிறார்கள். எப்படி மறுத்திருக்கிறாங்கடா, ஃபகால அல் முராத், இது அர்த்தம் என்ன தெரியுமா, லா யுஹிப்புக, உங்களை விரும்ப மாட்டார். உங்களை அலிரலில் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி புரிஞ்சுக்கணும், லா யுஹிப்புக, உங்களை விரும்ப மாட்டார். ஹுப்ப ஷரஇ அல் முஅத்தத் பிஹி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒரு மஹப்பத் எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் ஒருத்தர் விரும்பினாருன்னா அவர் ஒரு முஃமினாக தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார். எப்படி ஒருத்தரை விரும்பணுமோ அந்த அடிப்படையில் உங்களை விரும்பினால் அவர் முஃமினாக தவிர என்ன இருக்க மாட்டார்.
அல் ஹுப் அல் முத்ததம்மின் லி தில்கல் பலாயா வல் அம்மல் ஹுப் அல் முத்ததம்மின் லி தில்கல் பலாயா வல் மசாய் ஃபலா இப்ரத பிஹி. ஆனால் இந்த குழப்பமான மஹப்பத் இருக்கே, சும்மா விரும்புறது, அதை இந்த ஹதீஸ் என்ன செய்யலை, குறிக்கவில்லை. பல் ஹுவ வபாலுன் அலா சாஹிபிஹி, அது அந்த விரும்புகிறவருக்கே சோதனையாக தான் என்ன செய்யும், அமையும், முறையாக விரும்பாதவருக்கு. எப்படி என்றா கமா அஹப்பத்தின் நசாரா அல் மசீஹ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் விரும்புறது மாதிரி. விளங்கிட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர் விரும்புகிறாங்களா இல்லை? எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விரும்புறது ஹதீஸ் வராட்டி வாஜிபா இல்லையா? சரியா, அவரை மஹப்பத் வாஜிப். சரியா, சாதாரண வாஜிப் இல்லை. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக பிஜே வந்து அலிலுல்லாஹ் வந்தது மாதிரி வரலைன்னு சொன்னார்னா அவ்வளோ தொகுப்பு நம்ம பேசலாம் அதில். சரி, எனவே அந்த அடிப்படையில் சரியாக விரும்பினால், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விரும்பிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் உண்மையாக என்ன செய்யலை, விரும்பலை. உண்மையாக விரும்புகிறவங்க யார்? நாங்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்ய விரும்புகிறோம். எனவே விரும்புகிறேன் சொன்னதுக்காக வேண்டி விரும்புகின்ற பட்டியலில் வரமாட்டாங்க. இதில் சரியான மஹப்பத்தோட சரியான விளக்கங்களோடு அவரை தவறு என்று சொல்லி பிழை என்று சொல்லி விரும்பணும். நான் அதைத்தான் ஃபஸ்ட்டுக்கே கேட்டேன். நீங்கள் அலிரலியோட விமர்சனத்தை விமர்சிங்க, பிழைன்னு சொல்லுங்கள், சரியன்னு சொல்லுங்கள். ஏன் அவரை வேஷம் போடக்கூடியன்னு சொன்னீங்க, இது மஹப்பத்தான்னு கேட்டேன். சரியா, ஏன் அவரை உத்தமரு அப்படின்னு சொன்னீங்க, இது மஹப்பத்தான்னு கேட்டேன். சரியா, அவர் என்ன உத்தமர் நீங்க, அதாவது எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுக்கிறார். உஸ்மான் கொலை திட்டம் போடுறது, குப்பமேட்டில் போட்டுவிட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருக்கார், இது மஹப்பத்தான்னு கேட்டேன். இப்படி வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுக்கு அலிரன் செய்வாங்களான்னு கேட்டேன். எனவே நான் கேட்டது அதைத்தான், சரியான மஹப்பத்தில் உள்ள எப்படி பிழைன்னு விமர்சிக்கக்கூடாது நான் சொல்லவே. நான் அதான் சொன்னேன், திருப்பி நம்ம சொல்லுவோம் சூப்பர் முஸ்லீமுக்கு மறுப்பு சொன்ன சப்ஜெக்டில் அவ்வளவு சப்ஜெக்டையும் அலி ரதியல்லாஹு சப்ஜெக்ட் நான் பேசிக்கிறேன். ஆனால் ஏசல்ல, திட்டல்ல. லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். இவரை வேஷம் போடக்கூடியவன் சொல்லிட்டு ஏசல்லேண்டா. அப்போ ஏச்செண்டா என்ன, ஏச்சு என்றால் என்னன்னு முஸ்தபாவுக்கு ஒரு தனியாக பேசணும். ஏன் தெரியுமா, அவன் முஆவியாவில் கேசிக்கணும். முஆவியார் அவங்கள திண்டு வயிறு பெருசாக பேத்திக்கு முஆவியாவுக்கு அப்படி என்ன அர்த்தம் அவ்வளோ விமர்சித்தார். முஆவியா வந்து எல்லாம் பொருளாதார நோக்கம் எல்லாம் அப்படி சொல்லிட்டு நான் அவரை திட்டவில்லை என்றது யார், முஸ்தபா. அப்போ தான் நான் கேட்டேன், திட்டுதல்னா அப்போ என்னன்னு கேட்டேன். அப்போ திட்டுதல்னா என்னன்னு இருக்கணுமே. அப்போ நீங்கள் இப்போ திட்டலையா, இது நீங்கள் இப்போ வெறுக்கலையா, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? அப்போ மஹப்பத்து ஷரஐயா, சரியான மஹப்பத் என்னண்டா பிழைன்னு சொல்லுங்க, பிதத்துன்னு சொல்லுங்க, தவறுன்னு சொல்லுங்க. ஆனால் திட்ட வேணாம். அவர் நயவஞ்சகமாக நடந்த மாதிரியான வேலைகள் அதுக்குள்ளே போட வேணாம். வேஷம் போடக்கூடியவர்னு என்ன செய்ய வேணாம், சொல்ல வேணாம். உத்தமர் நாடகம் அடிக்கிறவங்க மாதிரி சொல்ல வேணாம். இந்த மாதிரி வார்த்தையை தான் நான் செய்ய வேணும்னு சொன்னேன். எனவே அந்த ஹதீஸ் அதைத்தான் குறிக்குது. இது பதில் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு ஷுவைப் அல்-அர்னாவுத் பதில் சொல்கிறாரு. சரியா, ரைட். அதுக்கப்புறம் மற்ற இஸ்னாத்துடைய வேறு விஷயம் பேசிட்டு போகிறேன். இப்போ ஷுவைப் அல்-அர்னாவுத் எங்கே இதை வந்து என்ன மறுத்தாரு, கொல்னா அப்படின்னா என்ன, இதுக்கு இது பதில்னு ஷுவைப் அல்-அர்னாவுத் சொல்லிட்டு போகிறாரு. அவர் தான் இந்த அதீபுனு சாபித் வழியாக அந்த ஹதீஸும் வருதுன்றார். எது அன்சார்களை விரும்புகிற ஹதீஸும் இவரே விதம் கொடுத்து. இப்போ பிஜே அதீபுனு சாபித் ஒரு ஷியாக்காரர், அவர் சொல்கிறாரு அன்சார்களை விரும்புகின்ற முஃமின், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. அலிரெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அதீபுனு சாபித் நீங்கள் நீதியானவரா, அதீபுனு சாபித் நீதியானவரா? இப்போ அதீபுனு சாபித் தானே நீதியானவர், அவர் ஷியாக்காரராக இருந்தார். அதான் சொல்கிறார் இமாம் தஹபி சொல்கிறாரு, லவ்கான ஷியா மிஸ்லஹு, லவ்கானத் ஷியா குல்லுஹும் மிஸ்லஹு, ஷியாக்கள் முழுதும் அதீபுனு சாபித்தை போன்றிருந்தால் தீமை குறைஞ்சிருக்கும் என்றார். மாம் தாபி சொல்கிறாரு, ஷியாக்கள் முழுவதும் அதீபுனு சாபித்தை போல இருந்தால் குறைஞ்சிக்கும் என்றார். அதை எடுத்து காட்டிக்கச்சே, அதான நேர்மை. இமாம்கள்ட்ட கருத்தில் இந்த எடுத்து வர டைமில் நீங்கள் அதை செய்யலையே. இந்த மூமினை அன்சார்களை விரும்புகின்ற மூமின் ஹதீஸை அறிவித்தவங்களும் அதீபுனு சாபித்தான்னு நீங்கள் எடுத்து காட்டலையே, அவரும் புகாரில் வரதான் நீங்கள் எடுத்து காட்டலையே. அப்போ அது நீங்கள் மக்கள் ரெண்டு தரப்பை வைக்கிற மாதிரி இல்லையே. இப்போ மக்கள் இந்த ஸ்பீச்சை பார்க்குற டைமில் என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல இன்னும் அதான் வலது பக்கம் மிக்கி இடது பக்கம் இல்லைன்னு அர்த்தம், இடது பக்கம் மிக்கி வலது பக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஒரு கை இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்காது. நீங்கள் ரெண்டு கையும் காட்டி போட்டு வலது கை சரியா கூட பரவாயில்ல, நீங்கள் செஞ்சது ஒரு பிழையா இல்லையா, ஒரு அமானித தன்மையில் ஒரு பிழையா இல்லையா? ஏன்னா நீங்கள் தேடக்கூடிய மனிதர் எனக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்திருக்கணும், அவசரமாக நீங்கள் என்ன செய்றீங்க, எடுத்து வைக்கிறேன். நான் அது என்னுடைய நிலைப்பாடை நான் சொல்கிறேன். நீங்கள் அவசரப்படுறீங்க அதுக்கு. இல்லை என்றால் ஷுவைப் அல்-அர்னாவுத் வந்து சஹி என்று வாதிடுறவரை லைவ் லிஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. அவர் தான் சஹி என்று வாதிடுறார். இது உண்டு. ஷேக் அல்பானி இரண்டாவது தரப்புனா அல்பானியும் இந்த ஹதீஸை லைவ் ஆக்கிடுறார். அல்பானி நீங்களே சொல்கிறீங்க முசாவிர் அல் ஹிம்யரி என்று வரக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். இந்த முசாவிர் அல் ஹிம்யரி சம்பந்தமாக, அதாவது இவர் பலகீனமானவர் என்றதுக்கு பல செய்திகள் இருக்கிறவங்களை அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள். அந்த என்ன கணவனுடைய திருப்தி இல்லாமல் மனைவி மரணிச்சா அவ நரகவாதி அப்படின்னு வரக்கூடிய செய்தி வந்து பலகீனமானது அறிவிக்கிறவர் முசாவிர் அல் ஹிம்யரி. அப்போ பிரபலியம் நாங்கள் ஏற்கனவே பேசிக்கிறோம். இந்த அறிவிப்பில் இந்த ஹதீஸ் வருது, அதாவது புகாரி முஸ்லீம் அல்லாத கிரந்தங்களில் இந்த அலி ரலியல்லாஹு விரும்புகிற ஹதீஸ் வந்து இந்த அறிவிப்புலையும் வருது. எது முசாவிர் அல் ஹிம்யரி அறிவிக்கக்கூடிய அறிவிப்புலையும் வருது, புகாரி முஸ்லிமுக்கு வெளியே. அது அல்பானி லைஃப் என்றார்.
அறிவிக்கிறவர் முசாவிர் அல் ஹிம்யரி, இவர் பலகீனமாக லைஃப் பண்ணுறார். முஸ்லீமில் வர இந்த ஹதீஸ் அல்பானி எங்கே லைஃப் பண்ணுறாரு? அல்பானி வந்து முஸ்லீமில் வர இந்த ஹதீஸை எங்கே பலகீனம் என்று சொன்னார், எங்கே லைஃப் என்று சொன்னார். தன்பிஹுல் முஸ்லிமிலா தஅத்தில் அல்பானி ஃபி சஹி முஸ்லிம் என்று அல்பானிக்கு மஹமூத் சயீத் மம்தூஹ் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அல்பானி முஸ்லீம்லே வரம்பு மீறுகிறார் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். அதில் கூட இதை கொண்டு வரல. முஸ்லீமில் சில ஹதீஸ் அல்பானி லைவ் ஆக்கினதுக்காக அல்பானி முஸ்லீமில் என்ன செய்கிறாரு, வரம்பு மீறுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டார். அதில் கூட வரம்பு மீறலை, ஆனால் வரம்பு மீற புத்தகம் போட்டார். அதில் கூட இது வரலை. நீங்கள் ஒரு பட்டியல் போடுவீங்க அல்பானி என்னென்ன ஹதீஸில் முஸ்லீமில் லைவ் ஆக்கிக்கிறாங்க, அதில் கூட இதை சொல்லலை. நீங்கள் பட்டியல் போட்டீங்க புதுசாக, அதுவும் இந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே போட்ட பட்டியல், அதில் கூட முஸ்லீம் நீங்கள் இதை கொண்டு வரல. இப்போ என்ன இது? அப்போ இது ஒரு தவறான ஒரு நடைமுறை. அல்பானி அந்த ஒரு அறிவிப்பு புகாரி முஸ்லீமுக்கு வெளியே வர ஒரு அறிவிப்பை பலகீனப்படுத்தினார். முஸ்லீமில் வர அறிவிப்பு என்ன செய்யலை, இதே ஹதீஸ் வேறு அறிவிப்பில் வரத்தை அல்பானி என்ன செய்யலை, பலகீனப்படுத்தவில்லை. இது இப்போது 2 பேர் ஷுவைப் அல் அர்னாவுத் அல்பானி சப்ஜெக்ட் நான் சொல்லவே தேவையில்லை. காரணம் என்ன, அது அவ்வளோ செய்திகள் இருக்கு, மௌலவி இப்போ சொன்னோன்னே தேடி எடுத்துக்கொள்வார். சரியா? இதுக்கெல்லாம் அவர் சிம்பிளாக எப்படி சொல்லணும், இமாம்களை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு துணை ஆதாரமாக தான் வச்சேன், மெயின் வாதம் என்ன அப்படி என்றுவார். சரியா? பிரதான பாட வாதம் என்ன அப்படி என்றுவார். இப்பிலையே அப்படி ஏன் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிங்க, ஷுவைப் அல் அர்னாவுத் சொன்னதாக ஒரு இதுன்னு கொடுத்தீங்க, அது தான் மிச்சம் வாசிக்கிறீங்களே, கிட்டத்தட்ட நீங்கள் அதுக்கு தான் கூடுதலாக டைம் எடுத்துக்கிறீங்க. அந்த பகுதியில் அரைவாசி வரைக்கும் அதான் போகுது. அப்போ இது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இமாம் தஹபி. இல்லை, இமாம் தஹபியில் கூட்டமே நான் சொல்லிட்டேன், மிகவுமே சஹீஹானதுன்னு என்ன செய்கிறாரு, அதில் சொல்கிறார். இருந்தாலும் இமாம் தஹபியுடைய செய்தியை பாருங்கள். இந்த ஹதீஸுக்கு இமாம் தஹபி தத்கிரத்துல் ஹுஃபாத் என்ற நூல் இருக்குது. தத்கிரத்துல் ஹுஃபாத் என்ற நூல் வந்து அதை மனன மலைகள் சம்பந்தமான ஒரு நூல், அதாவது காலத்தில் வாழ்ந்த ஹதீஸ்கலை அறிஞர்கள் சம்பந்தமான நூல். தபகாத்துல் ஹுஃபால் இமாம் தஹபியிட இந்த புத்தகம் சம்பந்தமாகவே பிஜே பேசிக்கிறார். அதாவது ஹதீஸ்களை திரட்டிய நூல்கள், ஹதீஸ்களை விமர்சன நூல்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்கனவே பேசினது. அவ்வளோ கிதாபு பேர் பட்டியலை அறிமுகப்படுத்தி பேசுகிற அந்த புத்தகம் எந்த தரத்துக்குள்ள அதில் சொல்கிறாரு இமாம் தஹபி. 1ஆம் பாகம் 10வது இதில் எனக்கு நம்பர் இதில் சில வேலை வித்தியாசப்படலாம். அமீருல் முஃமினீன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல் ஹாஷிமி காதியுல் உம்மா ஃபாரிசுல் இஸ்லாம் ஹத்தனுல் முஸ்தஃபா கான மிம்மன் சபக அல் இஸ்லாம் அவர் ஃபுல்லாக பாராட்டி வந்துட்டு ஷஹீத லஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் சொல்லியிருக்கிறாங்க மன் குன்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலாஹு, நான் யாருக்கெல்லாம் பொறுப்பாளனோ அவருக்கு அலியும் என்ன பொறுப்பாளர் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா இல்லா அன்னஹு லா நபிய பாதி. மூசா அதாவது அலியே நீங்கள் மூசாவுக்கு எப்படி ஹாரூனோ அது மாதிரி எனக்குன்றாங்க ரசூலுல்லாஹ். இருந்தாலும் எனக்கு பின்னால் நபி இல்லை அப்படின்றாங்க. இதில் அதாவது இந்த சிறப்பு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லப்பட்டாலும் மற்றவர்களும் இதில் கூட்டா சேர்ற மாதிரியான பல இடங்கள் இருக்குது. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த சிறப்பு ஹதீஸ் என்ன செய்கிறாரு இமாம் தஹபி சொல்கிறார். 2ஆம் ஹதீஸ் சிறப்பு வகால, இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா யுஹிப்புக இல்லா முஃமின் வலா யுபகிதுக இல்லா முனாஃபிக். அலியே உங்களை ஒரு முஃமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார், முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம் தஹபி ஆதாரம் இல்லாட்டி அவருடைய சிறப்பில் கொண்டு வருவாரா? ஹதீஸ் அதை பற்றி சிறப்பு தொகுக்கிற நூலும் அல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்புகளை தொகுக்கிற அந்த இடத்துல இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஷஹீத ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்லிக்கிறாங்க. இந்த 3 ஹதீஸை என்ன செய்கிறாரு, அதாவது அது தொடர்ந்து சொல்கிறாரு. அடுத்தது மனாகிபு ஹாதல் இமாமி ஜம்மா அஃப்ரத்துஹா ஃபி முஜல்லத் வ சம்மைது, நான் தனியொரு பாகமாக இவருடைய சிறப்புகளை நான் தொகுத்திருக்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறப்புகளை தொகுத்திருக்கிறேன். இப்போ இந்த ஹதீஸ் இமாம் தஹபிட்ட சஹீஹ் லைவா ஏற்கனவே அஸஹு ஸலாதா 3 ஹதீஸில் இதான் மிக சரியானதுன்றாரு. 1 இதில் 3 ஹதீஸை சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ எங்கே இமாம் தஹபி லைஃப் ஆக்கினார்? அப்போ நீங்கள் பட்டியல் போடுறீங்க, இந்த 4 பேரும் பலகீனப்படுத்தி 4 இமாம் இப்னு தைமியா நான் வச்சுக்கிறேன்டா. இப்னு தைமியா வச்சு பிஜே வந்து அவர் சொல்லாத விளக்கமெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிக்கிறார். சரி, இந்த ஹதீஸை நான் முடிக்கிறதுக்கு முன்னால் இந்த ஹதீஸ் இந்த விதி இருக்குதானே, விதத்வாதியுடைய விதத்துக்கு சார்பான அறிவிப்பை கொண்டு வரக்கூடாதுன்ற விதி, சரியா? அந்த அடிப்படையில் இமாம் முஸ்லீம் பார்த்திருப்பாரா இல்லையா? இமாம் முஸ்லீமோட ஒரு முன்னூறு வேண்டிக்கு தம்மீசட் நீங்கள் சஹி முஸ்லீமை பெரட்டினீங்கன்னா தமீஸ்ன்னு சொல்லி, அதாவது ஹதீஸ்கலை விதிகளை முதலாக கொண்டு வருவார். சஹீஹ் முஸ்லீமில் முன்னுக்கால இமாம் புகாரி மாதிரி இல்லை, விதிகளை கொண்டு வருவார். அதில் லைஃபான ஆக்கள் யாரும் இல்லைன்னா பட்டியெல்லாம் கொண்டு வருவார். அப்போ யார்ட அறிவிப்பை எடுப்பேன் யார்ட அறிவிப்பை எடுக்க மாட்டேன்றெல்லாம் என்ன செய்கிறாரு அதில் சொல்கிறாரு தானே. அப்போ 2ல் 1 இமாம் முஸ்லீம் பிதத்வாதியுடைய அறிவிப்பை அவருக்கு ஒத்த அறிவிப்பை நான் எடுக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் இருந்திருந்தா, பிதத்துக்கு ஒத்த அறிவிப்பை எடுக்க மாட்டேன் நிலைப்பாட்டில் இருந்திருந்தா இந்த ஹதீஸ் என்ன விளக்கத்தில் பதிஞ்சிருப்பார், இது பிதத்துக்கு ஒத்தது அல்ல என்று பதிஞ்சிருப்பார். இல்லை பிதத்வாதிட அறிவிப்பு அவர் நம்பகமானவராக இருந்தால் அவர் முஸ்லீமாக இருந்துட்டாருண்டா நம்ம என்ன செய்வோம்,
எடுத்துருவோம், அவரோட நேர்மை தான் எங்களுக்கு என்ன முக்கியம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருப்பார். அதீபுனு சாபித்திர புகாரில் வர ஹதீஸெல்லாம் எடுக்கிறடி, அன்சாரிகளை விரும்புகிற ஹதீஸெல்லாம் எடுக்கிறடின்னு இதை தட்டுறது ஒரு நியாயம் இல்லைன்னு இமாம் முஸ்லிமுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், தோன்றிருக்கலாம். இமாம் முஸ்லிம் இதை என்ன செஞ்சுக்கிறாரு, பதிவு செஞ்சுக்கிறார். இதை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபத்துஹுல் பாரியில் 1ஆம் பாகம் 425 சொல்கிறாரு, குல்து இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்கிறார், இஹ்தஜ்ஜ பிஹில் ஜமாஅ, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் 6 இமாம்களும் இவரை ஆதாரம் காட்டியுள்ளார்கள். யார? அதீபுனு சாபித். வமா அதாவது உஹ்ரிஜ லஹு ஃபிஸ் ஸஹீஹ் ஷைஉம் மிம்மா யுகவ்வி பித்அத்தஹு, அவருடைய பிதத்தை ஆதரிக்கின்ற வகையில் புகாரி முஸ்லிமில் எந்த ஹதீஸும் இடம்பெறவில்லை. இவருடைய பிதத்தை ஆதரிக்கின்ற வகையில் புகாரி முஸ்லிமில் எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை. இது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபத்துல் பாரியில் 1ஆம் பாகம் 425 சொல்கிறார். அடுத்தது இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இமாம் தஹபிக்கு ஒரு உசூல் ஹதீஸ் புத்தகமிக்கு அல் மூக்கிலான்னு சொல்லி, அல் மூக்கிதா அலி தஹபி என்று, இதையும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் விளங்கப்படுத்த இமாம் தஹபி அது சம்பந்தமாக என்ன பேசுகிறாரு. அவை மிச்சம் தெளிவாக சொல்கிறாரு. என்னென்னா, புகாரி முஸ்லீமில் பிதத்தை ஆதரிக்கிற மாதிரி எந்த செய்தியும் வரல. அப்போ யாரோ பிதத்தை ஆதரிக்கிற செய்தி எடுக்கக்கூடாது என்றாலும் என்ன இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்கிறார். ஆனால் சரியான வாதம் அப்படி இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இருந்த வாதம் தான். நேர்மையானவரா பிதத்வாதியாக இருந்தாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கிட்டு போகலாம் என்றது தான் மிக சரியானது. அடுத்தது இமாம் தாரகுத்னியோட பதிலை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், நான் சொல்லிட்டேன். தாரகுத்னியோட பதிலை நான் சொல்லிட்டேன். இதில் என்ன ஸ்பெஷல்ண்டா, மௌலவி பிஜே அவர்கள் உலகத்தில் பாராட்டின இமாம்கள்லையே முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலி மாதிரி யாரையும் பாராட்டலை. இந்த தடவை பாராட்டினது, இந்த தடவை அந்த 2 ஹவரில் முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலியை பாராட்டின அமைப்பில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த இமாமையும் பாராட்டிப்பார்னு சொல்ல இயலாது. அவ்வளவு பாராட்டினார். எதன் காரணமாகண்டா, நான் வச்ச விமர்சனம் பிஜே வச்ச விமர்சனம், இஷாம் இப்னு அம்மார் சிந்தனை குழப்பத்திற்கு உள்ளானார், மூளை குழப்பத்துக்கு உள்ளானார், தகவல் குழப்பத்துக்கு உள்ளானார் கடைசியில். அதனால் நீங்கள் தான் புகாரில் வர ஹதீஸ் லைவ் பண்ணி சொல்லிக்கிறீங்க, அப்போ எப்படி இந்த அறிவிப்பை என்ன செய்வீங்க, எடுப்பீங்க என்றதுனால இல்லை, முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலி குழப்பக்காரர்கிட்ட அறிவிக்க மாட்டார், அவர் மிகவும் தரமானவர் என்ற நிரூபிக்கிறதுக்காக வேண்டி முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலியை பிஜே எங்கேயோ கொண்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச மௌலவி அவர்கள் முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலியை பாராட்டின மாதிரி வேறு யாரையும் பாராட்டுறதுக்கு இல்லை. எந்த அளவுக்கு சொல்கிறாருண்டா, ஒருவர் சிந்தனை குழப்பத்துக்கு உள்ளான ஒருவர்கிட்ட சிந்தனை குழப்பத்துக்கு முன்னால் அறிவிக்கிறோட அறிவிப்பு எடுத்துக்கலாம், பின்னால் அறிவிக்கிற அறிவிப்பு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த விதி முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலிக்கு பொருந்தாது. காரணம், அவர் முன்னால் உள்ள அறிவு மட்டும்தான் அறிவிப்பார், பின்னால் அறிவிக்க மாட்டார். அவ்வளவுக்கு டேலண்டானவர், அவருக்கு விதியே பொருந்தாது. எந்த ஹதீஸ் அவர் அறிவித்தாலும் சஹீஹ் தான். எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, மௌலவி முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலியை பற்றி பேசுகிற டைமில் சஹீஹ் துஹுலி என்ற ஒரு புத்தகம் வந்து நல்லா இருந்துச்சு. சஹீல் புகாரின்னு வராமல், சஹீல் புகாரி என்று வராமல் சஹீஹ் துஹுலி என்ற ஒரு புத்தகம் வந்திருந்தால் நல்லா இருந்திக்குமே நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா புகாரிக்கு தானே அவ்வளோ விமர்சனமும். அப்போ சஹீஹ் துஹுலி என்று வந்திருந்தா டோட்டல் கிரந்தம் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் என்ற அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலியை பாராட்டின பாராட்டு. அப்போ இது பிழையானது. எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும், அவர் எவ்வளோ பெரிய நிபந்தனை போட்டவராக இருந்தாலும், எவ்வளோ சரியானவராக இருந்தாலும், எங்களோட விளக்கம் என்ன, உங்களோட நிலைப்பாடாதான் எனது நிலைப்பாடும் பல அறிஞர்களுடைய நிலைப்பாடும் என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹ் என்று ஒரு அறிஞர் கிரந்தத்தை பதிவு செஞ்சாலும் சரி, புகாரியாக இருக்கலாம், இமாம் முஸ்லிமாக இருக்கலாம், சஹீஹ் இப்னு ஹுஸைமா இருக்கலாம், இமாம் இப்னு ஹிப்பானா இருக்கலாம், ஹாக்கிமாக இருக்கலாம், முஸ்தஹ்ரஜ்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சஹீஹான ஹதீஸை மட்டும்தான் பதிவேன்னு அவங்க சொல்லி இருந்தாலும் நாங்கள் அவருக்கு சார்பாக நிறைய யோசிக்கணும், அது உண்மை. ஆனால் இஸ்னாதில் விமர்சனம் வந்தால் அந்த விமர்சனம் நியாயமாக, அவருக்கு இமாம் புகாரிக்கு சார்பாக யோசிக்கணும், அவர் என்ன அடிப்படையில் கொண்டு வந்திருக்காரு. அந்த இஸ்னாதில் விமர்சனம் இருந்தால் லைஃப் தான். அப்படி இருக்கேன். ஆனால் நீங்கள் முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலிக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. அப்படி ஒன்றே தேவையில்லை. முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலி சுண்டி அறிவிக்கக்கூடிய ஒரு எல்லா விமர்சனங்களையும் அப்படின்றீங்க. இவர் லைவ் அறிவிப்பாரா, இவர் ஹிஷாம் பின் என்ன முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலிட்டு அறிவிப்பாரா அப்படின்றாங்க. சரி, முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலியிட வந்து நிறைய புத்தகங்கள் கிடைக்கல, அவர் புதைக்க சொல்லிட்டார். அதை என்ன காரணமாண்டா, அவர் வழியாக எதுவும் தவறுகள் போய் சேர்ந்துடக்கூடாத நோக்கத்தில் அப்படி சொல்லிட்டார். ஆனால் ஒரு சில புத்தகங்கள் மாணவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சில கிரந்தங்கள் கையெழுத்து பிரதிகளாக கிடச்சிருக்கு. அந்த கையெழுத்து பிரதிகளை என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக பிரிண்ட் பண்ணல. இன்னும் என்ன பிரிண்ட் பண்ணுற வேறு நிறைய இருக்கிறதால அதை தஹ்கீக் பண்ணி மக்தபுத் ஷாமிலால் போட்டாங்க. பர்னாம ஜவாமில் கலீம் என்ற புத்தகத்தில், அந்த சாஃப்ட்வேர்லையும் இதுலேயும் போட்டாங்க. அதில் ஆதாரபூர்வமான ஒரு புத்தகம் முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலியின் ஹதீஸ்கள் அப்படின்ட்டு. அதில் 70வது ஹதீஸாக வருது. முகமது இப்னு யஹ்யா அத்துஹுலி சொல்கிறாரு, ஹத்ததனா உபைதுல்லா இப்னு மூசா,
உபைதுல்லா பின் மூசா எங்களுக்கு சொன்னார். யார் சொல்கிறார் இப்போ? முகமது பின் யஹ்யா துஹுலி. ஹத்ததனால் அமஷ், இமாம் அமஷ் அறிவிக்கிறார். அன் அதீபின் சாபித், அதீபின் சாபித் சியாக்காரர், அதீபின் சாபித் வழியாக அன் ஜிர்ரிபின் ஹுபைஷ், ஜிர்ரிபின் ஹுபைஷ் வழியாக கால சமிஅத்து அலியன், அலிரலாம் சொல்ல நான் கேட்டேன், யகூல் வல்லதி ஃபலகல் ஹப்பா, விதையை பிளந்தவன் மீது சத்தியமாக, வபர அன் நசமா, அதே போல் படைப்புகளை உருவாக்கியவன் மீது சத்தியமாக, இன்னஹுல்லா அஹதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு அளித்த வாக்கு, இலைய அன்லா யுஹிப்புக இல்லா முஃமின், உங்களை முஃமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார், வலா யுபகிதுக இல்லா முனாஃபிக், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார். எப்படி முகமது பின் யஹ்யா துஹுலி அறிவிச்சார். இது அதீபுன் சாபித்திர ஷியாக்காரன விஷயம் அவருக்கு தெரியாதா? அதீபுன் சாபித்திர விஷயத்தை அவர் பார்க்க மாட்டாரா? யோசிக்க மாட்டார். இந்த ஹதீஸை எப்படி முகமது பின் யஹ்யா துஹுலி அறிவிச்சார் நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். இப்போ நீங்கள் முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு இப்படி தான் இப்போ பேச வேண்டியவர். எப்படி? எந்த பெரிய இமாமா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அந்த அறிஞர் விதிக்கு மாற்றமாக அறிவிச்சாருன்னா அதை என்ன செய்யலாது, நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு மறுபடியும் போய். ஆனால் நீங்கள் அந்த இடமே கொடுக்கல அவருக்கு. நீங்கள் முகமது பின் யஹ்யா துஹுலியை பற்றி பேசின இதில் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும், எந்த ஒரு இடமும் கொடுக்கல. யாருக்கு? இந்த இந்த அதாவது முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு தவறு சொல்கிறதுக்கான எந்த சான்ஸையும் கொடுக்கல, எந்த ஒரு இதையும் கொடுக்கலன்றது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், மௌலவி அவர்கள் அப்படி தான் மௌலவி அவர்கள் இருந்தாங்க. அதாவது எந்த விமர்சனமாக இருந்தாலும் சரி, அந்த விமர்சனம் என்னன்னு தான் பார்க்கணும். அது விமர்சனம் சரியாக இருந்தால் எவ்வளோ பெரிய இமாமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அதை ஏற்றுக்கொண்டு விடலாம். எவ்வளவு அதாவது சாதாரண இமாமா இருந்தாலும் விமர்சனம் பிள்ளையாக இருந்தால் தட்டி விட்டுறணும். இப்படி தான் அவர் இருந்தார். இப்போ பாருங்கள், இதில் மௌலவிக்கு என்ன சொல்கிறாங்க, எழுதி வச்சுட்டு முஸ்லீமில் வந்திருக்குது. எந்த விதியை ஹதீஸ்களை அறிஞர்கள் எழுதி வச்சுக்கிறாங்களோ அந்த ஆளுக்கு தான் இந்த விதியும் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த விதியோட பொருத்தி பார்க்கணுமா இல்லையா? அப்போ இது அனஸ் அறிவிக்கிறதா இருந்தால் இது வேறொரு ஹதீஸுக்கு சொல்கிறாரு. சரியா? ஒரு அரசியல் அந்த இதயம் பிளந்த ஹதீஸு சொல்கிற சந்தர்ப்பத்தில் விதியே எழுதி வச்சுக்கிறது. எதாவது கேட்டால் முஸ்லீமில் வந்திக்கின்ற சை முஸ்லீமில் வந்திக்கு விதியை பாருப்பா. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சை முஸ்லீமில் தான் வந்தாலும் சரி விதி தான் பார்க்கணும். ஆனால் முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு என்ன சொல்கிறார், விதியே அங்கே இல்லை, முகமது பின் யஹ்யா துஹுலியை தான் பார்க்கணுன்ட்டார். சரியா? இதை நம்ம புகாரிக்கு சொன்ன டைமில், சரியா, புகாரியில் வந்திருந்தாலும் சரி லைவ் தான்ட்டார். சரியா? இதே முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு அப்படி தான் பார்க்கணுன்றார். என்ன மௌலவி, அதாவது விதிகளோடு நீங்கள் நிற்கிறீங்களா, அறிஞர்களோடு நிற்கிறீங்களா? இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு விளங்க தெரியலைன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லாட்டி இப்போ இதில் பாருங்கள், திருப்பி நான் போடுறேன் பாருங்கள். விதி தான் மெயின். எழுதி வச்சுட்டு முஸ்லீமில் வந்திருக்குது. எந்த விதியை ஹதீஸ்களை அறிஞர்கள் எழுதி வச்சுக்கிறாங்களோ அந்த ஆளுக்கு தான் இந்த விதியும் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த விதியோட பொருத்தி பார்க்கணுமா இல்லையா? அப்போது சஹீஹ் முஸ்லீம் முஸ்லீம் பெரிய ஒரு அறிஞர் முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு சொல்கிற மாதிரி முஸ்லீமுக்கு என்ன செய்யலாம், மௌலவி சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் முகமது பின் யஹ்யா துஹுலியோட மாணவர் முஸ்லீம், முஸ்லீம் மாணவர். அப்போ அத்தனை விமர்சனங்களை இருந்து சஹீஹ் கிரந்தத்தை தொகுக்கிறதுக்கு முடிவெடுத்தவர். முகமது பின் யஹ்யா துஹுலி கூட தொகுக்கலை, இவர் முடிவெடுத்தவர். அப்போது இமாம் முஸ்லீமுக்கு என்ன, முஸ்லீமில் வந்து விட்டால் ஹதீஸ் சஹீஹ்னு சொல்ல நீங்கள் ரெடியா? முஸ்லீம் இமாம் அவர்கள் அப்படி பார்க்கக்கூடியவர். அதனால் முஸ்லீமில் வந்து அந்த ஹதீஸ் சஹீஹ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல ரெடி இல்லையே. புகாரியில் வந்து அந்த ஹதீஸ் சஹீஹ் தான், அவர் பார்க்காம எடுத்திருப்பார், அந்த ஹதீஸ் சஹீஹ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல ரெடி இல்லை. ஆனால் முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு என்ன சரிங்க, அப்படி வந்தால் சரி. நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, முகமது பின் யஹ்யா துஹுலியாக இருந்தாலும் சரி, புகாரியாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹதீஸ் கலை விமர்சன அடிப்படையில் இஸ்னாது தாய்வு, ஹதீஸுடைய அந்த அறிவிப்பாளர் பலகீனம், ஹதீஸ் என்ன பலகீனம், அவர் எவ்வளோ பெரிய நிபந்தனை வச்சாலும் அவருக்கும் தவறு வருமன்றேன். நீங்கள் தவறு வராதன மாதிரியே முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு பேசுகிறீங்க. அந்த இதை கேட்டால் உங்களுக்கு என்ன செய்யும், நான் அந்த மறுப்பு சொல்கிற டைமில் அந்த பகுதி வரும். அப்போ நான் உங்களுக்கு எல்லா பகுதியும் எடுத்து காட்டிட்டேன். இந்த ஹதீஸ் சஹீஹானது அப்படி இல்லை. நான் சுருக்கத்தை பாருங்கள். இந்த ஹதீஸ் இதே அதீபுன் சாபித் தான் புகாரிலையும் வராரு, முஸ்லீம்லேயும் வராரு. அன்சார்களை விரும்புகிற ஹதீஸை அறிவிக்கிறார். அதை எடுத்துக்கல்றீங்க நீங்கள், இதை என்ன செய்றீங்க, தட்டுறீங்க. அவர் அதாவது அப்படின்னா ஷியா கொள்கைக்கு எதிரான அறிவிப்பது அதை அறிவிச்சுக்கிறார். அப்போ ஒரு நீதியான ஒரு போக்கண்டல்ல. அப்படியே விதத்வாதிடத்தை இருக்கக்கூடாண்டால் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு, 6 கிரந்தத்தையும் இமாம்கள் இதை அறிவிச்சுக்கிறார். சஹியான எந்த கிரந்தத்திலையும் இவர் விதத்தை ஆதரிக்கிற மாதிரி என்ன செய்யலை, எந்த செய்தியும் அறிவிக்கலை என்றார். அதே போல் நீங்கள் 4 இமாம்கள் ஆதாரம் காட்டினீங்க. ஷுவைப் அல்-அர்னாவுத், அதுக்கு முன்னால் தாரகுத்னி, அதுக்கு பின்னால் இமாம் தஹபி, அதுக்கு முன்னால் இமாம் இப்னு தைமியாவெல்லாம் ஆதாரம் காட்டினீங்க. இவங்க யாருமே இதை அல்பானி இவங்க யாருமே இதை சஹீஹ் என்ன செய்யலை, சொல்லணும்னு சொன்னீங்க. எல்லாருமே சஹீஹ் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இந்த பதிலே நான் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லிட்டேன். அதையும் மீறி அதாவது இமாம் மற்ற கிரந்தங்களையும் எடுத்து காட்டிட்டேன். அடுத்ததாக இமாம் தாரகுத்னி பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் லைவ்ன்றலாம் சொல்லலை, புகாரில் வரலன்னு நினைஞ்சார் சொன்னார். அதுக்கு நீங்களே என்ன செஞ்சுக்கிறீங்க, புகாரில் வரலன்ற ஒரு வாதமான என்ன நீங்கள் கேட்டுக்கிறீங்க, அதையும் சொல்லிக்கிறீங்க. அதனால் புகாரி முஸ்லீமில் இல்லை அதில் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இது ஒரு வாதம் கிடையாது. இது மார்க் அடிப்படையில் உள்ள ஒரு வாதம் கிடையாது.
இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விரலை அசைக்கிறீங்கல்ல, அது எத்தனை பேர் அறிவிச்சிருக்கிறாங்க? புகாரில் இருக்குதா? முஸ்லீமில் இருக்குதா? புகாரில் இப்போ புகாரி போன்ற நூல்களில் இருக்கா? முஸ்லீமில்? இதெல்லாம் இது சிந்திக்கிறதுல இது திங்க் பண்ணலாமா முதல்ல? இப்படி மார்க்கத்தில் ஒரு அடி, இது ஒரு ஆதாரமே கிடையாது. புகாரி முஸ்லீமில் இருக்க மட்டும்தான் ஹதீஸ். அப்போ இதை ஒரு வாதமாக அவர் சொல்கிறார். இது ஒரு வாதமாக வைக்கிறதுங்கிறது வந்து மார்க்கத்துக்கு உகந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இதை ஒரு வாதமாக வச்சேன்னு வைங்க, ஒரு 25% வணக்கங்களை விட வேண்டி வந்துடும். ஏன்னு கேட்டால் எல்லாம் ஒரு ஆள் தான் அறிவிப்பாங்க. 25% வணக்கங்கள் வந்து அத்தனை சஹாபாக்கள் அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ இருக்கும்போது இந்த சஹாபி அறிவிச்சாரா, அந்த சஹாபி அறிவிச்சாரா, புகாரில் இருக்குதா, முஸ்லீமில் இருக்கான்னு போனீங்கன்னு சொன்னால் ஒரு 25% வணக்கங்களுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி ஒரு மார்க்கத்தில் உசூலுல் ஃபிக்குகளையும் அப்படியான ஒரு விதி கிடையாது. இஸ்லாமிய ஸ்விச்சா இவர்கள்லாம் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்ட விதிகள்லையும் அல்ல ஹதீஸ்கலை விதிகள்லையும் புகாரி முஸ்லிம் இருந்தால் தான் உண்டு. நிறைய பேர் எல்லோரும் பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து யாரும் அறிவிக்கலை, இவங்கிறத மட்டும்தான் அறிவிக்கிறாருங்கிற வாதம் வந்து சரி கிடையாது. அடுத்ததாக இமாம் அதாவது முகமது இப்னு யஹ்யா அதுகுலியே இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சிக்கிறாருன்னு சொல்லிக்கிறேன். இவ்வளோ செய்தியும் வருது. அப்போ அலி என்னை மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார் அப்படி என்று சொல்கிற ஹதீஸில் நம்ம என்ன விளங்கணும்? நேர்மையாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்ல ஒரு மூமின் நேசிப்பான். விளங்கிட்டா? அந்த நேசமோட ஈமானுக்கு அடையாளமாகவும் என்ன செய்யும் இருக்கும், பகைக்கிற அவனுடைய என்னது கெட்ட குணத்துக்கான அடையாளமாகவும் இருக்கும் என்ற ஹதீஸ் தானே தவிர அலியை தவிர வேறு யாரும் செய்தி என்ன செய்யலை, அதில் வரலையே. அப்போ இது ஒரு சஹியான ஹதீஸ். நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த ஹதீஸை என்ன செய்யலை, பலகீனப்படுத்தலை. இந்த அலிலாவோட வரலாற்றை பேசுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்றீங்க, அதை பலகீனப்படுத்துறீங்கன்றதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த அம்சம் என்ன, இந்த ஹதீஸ் சம்பந்தமான இந்த உங்களுடைய வாதம் எல்லாமே மிகைப்படுத்தல், இல்லாதவைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. இல்லாதவைகளை சொல்கிறதுக்கு காரணம் அவசரமான வாசிப்பு. சரியா? இல்லைன்னா ஷுவைப் அல்-கர்னாவத்தை இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுக்க மாட்டீங்க, நீங்கள் கொண்டு வந்திருக்க மாட்டீர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மிஷாலா அடுத்த பகுதிக்கு நம்ம